வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் யாகவி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக ஆட்டு பண்ண வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி ஆடையூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஒரு 5 ஏக்கர் விவசாய நிலமை இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோரும் இதிலே பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய மகளுக்கு நல்லதொரு வரானை எதிர்பார்க்குறாங்க. இவங்க பண்பு அழகு வசதி முக்கியம் இல்லைங்க. ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் குறைந்தளவு வசதி இருந்தாலும் போதுமானது. நல்ல பண்புள்ளவராக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் மகிழினி, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி மரப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்து பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்குள்ளார தாங்க வந்துகிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தர முடியாதுங்க. 2 சவர நகை மட்டும்தான் போட முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் மிதுனாஸ்ரீ, வயது 36, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி முடிச்சிருக்காங்க. வேலை ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி பாபநாசத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. 2 ஃப்ளாட்டும் வாங்கி போட்டிருக்காங்கங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இருவருமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்களும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவரின் சில கருத்து வேறுபாட்டினால கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இப்போ தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காகவும் குழந்தை தேவைக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம். குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.